ஒரு புதுமையான பச்சடி ஒன்று செய்ய போகிறோம். பச்சடி பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் பைனாப்பிள் பச்சடி. அதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி அடுப்பில் வச்சுட்டு இந்த பைனாப்பிளும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அது ஃபுல்லாக இதே மாதிரி முழுகி கிடக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுறணும். இது இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அரைக்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம், சீரகம் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஓரளவு வந்துருச்சு. இப்போ 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டணும். தேங்காய் அரைச்சாச்சு. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு அரைச்சிக்கணும். இப்போ தேங்காய் எல்லாம் இதில் ஒன்றா போட்டு விட்டாச்சு. அதுக்கு தண்ணி வந்து சுத்தமாக வத்துற நேரத்தில் தேங்காய் மசாலா ஊற்றணும். ஒரு நிமிஷம் கூட ஆகக்கூடாது. உடனே நான் தயிர் தேவையான தயிர் இதில் ஊற்றிடணும். கட்டி தயிராக இருக்கணும். அது லைட்டாக உடச்சிட்டு ஊற்றணும். தேங்காய் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணணும். அந்த சூட்டுலேயே நான் தயிரையும் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து கடுகு தாளித்து விட்டுடலாம். சுவையான டேஸ்டியான பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆகிடுச்சு.